ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 5 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய வெஜிடபிள்ஸ் குருமா தான் பார்க்க போகிறோம். இந்த குருமா பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டுமே. அதே மாதிரி எல்லா ஃபுட்டுக்குமே ஏற்ற நல்ல சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குருமா எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செய்ய முடியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இந்த குருமா செய்கிறதுக்கு நான் வந்து கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இது 3 மட்டும்தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பச்சை பட்டாணி இல்லை காஞ்ச பட்டாணி அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். குருமாவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பண்ண போகிற குருமா பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் பண்ணி காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து பேனில் வேணால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சமாவது நமக்கு அந்த காயெலாம் நல்லா குழஞ்சி போயிருந்தால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்ஸ் நீங்கள் குக்கரில் பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்னதாக பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெயில் நல்லா தாளித்து எடுத்துக்கணும். நல்லா தாளிக்கணும். கொஞ்சம் லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. இதை நீங்கள் தாளித்து எடுத்துக்கோங்க. நான் 2 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டிங்கன்னா தான் நமக்கு கொஞ்சம் கிரேவி வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதக்கணும். நம்ம போட்டதே தெரியாத அளவுக்கு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கணும். அந்த மாதிரி வதக்குனிங்கன்னா தான் நமக்கு நல்லாயிருக்கும் அந்த கிரேவியும். தேவையான அளவு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் டேரெக்டாக போடுங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா தேங்காய் நம்ம அரைக்கும் போதே இஞ்சியும் பூண்டையும் வந்து நீங்கள் வந்து சேர்த்து கூட அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தனியாக அரைச்சி ஊற்றிக்க போகிறேன். ஸோ இஞ்சி பூண்டை போட்டுட்டு லைட்டாக வதக்கின உடனே அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி நான் எடுத்திருக்கேன். அது பொடிசாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷத்துலேயே இந்த தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே இந்த மஞ்சள் பொடி இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற பொருள்லாம் சேர்க்க ஆரம்பிங்க. டேரெக்டாக வந்து நீங்கள் தேங்காய், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிளகாய் தூள்லாம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து வீட்டு மிளகாய்த்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கறதுனால தனி மிளகாய்த்தூள் நான் கொஞ்சம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம போட்ட பொருள் எல்லாமே ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளியோட அந்த மசாலா இறங்கி போய் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து 1 நிமிஷம் அந்த போட்ட பொருளெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கணும் கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெஜிடபிள்ஸோட அந்த போட்டிருக்க மசாலா எல்லாமே 2 நிமிஷம் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு சில்லுக்கிட்ட தேங்காய் நறுக்கி போட்டு மிக்சியில் வந்து லைட்டாக தண்ணி சேர்த்து அதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் கூட நான் எதுவுமே சேர்க்கல. வெறும் தேங்காய் மட்டும் தான் நான் அரைச்சி நான் ஊற்றுறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா அந்த தேங்காயோட சேர்த்து அரைச்சி ஊற்றிக்கோங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் அதில் வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி ஊற்றிருக்கேன். மிக்சியை வந்து கொஞ்சம் அரைச்சி பாருங்கள். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி நான் அதையும் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு 1 கிளாஸ் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த குருமா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம வச்சு சாப்பிட்ற அந்த பொருளோட நமக்கு அந்த வெஜிடபிள்ஸ் நமக்கு அடைய நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். மசாலா, தண்ணி எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 1 விசில் மட்டும் விட்டுடுங்க. அதுக்கு மேலே விட்டிங்கன்னா நமக்கு காய்கறி எல்லாமே நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் 1 விசில் விட்டிங்கன்னா கரெக்டான பதத்தில் இருக்கும். 1 விசில் கிட்ட வந்துருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் குக்கர் வந்து ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். காய் எல்லாமே நல்லா வெந்திருக்குது. கரெக்டான பக்குவமாக இருக்குது. ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லை, ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லை, கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு வச்சு சாப்பிட்றதும் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மேலாப்பில் வந்து கொத்தமல்லி இலையை மட்டும் தூவிட்டு அப்படியே சர்வ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கரண்டியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு நான் 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய வெஜிடபிள்ஸ் குருமா எப்படி பண்ணலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன்.
சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈஸியான குருமா நீங்க செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.